ஹலோ வியூவர்ஸ். டிஎன்இஏ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு ரொம்ப டேஸாகவே டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இன்னும் வந்துட்டு ஜென்ரல் கவுன்சிலிங், அதாவது எல்லாருக்குமே அட்டன் பண்ணுற மாதிரியான கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு சில கோட்டாஸ் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. அது சம்மந்தமாக நிறையா ஒரு இதுவும் விட்டுருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான சீட் மேட்ரிக்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு ஜென்ரல் அகாடமிக்லேயும் சரி, ஜென்ரல் வொகேஷ்னல்லையும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் அகாடமிக்கும் வொகேஷ்னல் எவ்வளோ வருது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. நம்மளோட டிஎன்ஏ வெப்சைட்லேயே இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இது யார் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஒரு ஜென்ரல் அகாடமிக்காக இருக்கட்டும், சேம் அதர்வைஸ் கவர்மெண்ட் கோட்டா, யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்களோ எல்லாருமே நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க விஷயம் எல்லாமே பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இப்போ ஆக்சுவலாக வந்து எண்ட் ஆயிடுச்சு. அந்த கவுன்சிலிங் எண்ட் ஆக முன்னாடி வந்துட்டு என்ன மாதிரியான சீட் மேட்ரிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றதோட பிடிஎஃப் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் சீட்ஸு இந்த இயர் 2024 வந்து என்ன மாதிரியான சீட் மேட்ரிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஒவ்வொரு காலேஜ் வைஸும் ஆஸ் வெல் அஸ் ஒவ்வொரு கோர்ஸ் வைஸும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டீட்டெயில்ஸு. ஸோ நான் அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட இந்த டிஎன்ஏ 2024 ஷெட்யூல் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கரண்ட்லி என்ன பிளேஸில் இருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27/7. ஸோ இப்போது 27/7 பார்த்தீங்கன்னா இன்னையோட ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸு இந்த கோட்டாஸ்க்கான ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் வந்து இன்னையோட எண்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 3 நாளாக வந்து இது நடந்துகிட்ருக்கு. இன்னையோட இது கம்ப்ளீட் ஆகுது. மண்டேல இருந்து 29/7/2024 இருந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 3/9, அதாவது செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது, இந்த ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ இப்போ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி இந்த மாதிரியான திங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக இதெல்லாம் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஷெடியூலை வந்து நம்ம பார்த்துட்டோம், முன்னாடியும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இப்போது மண்டேலேருந்து உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் டிஎன்ஏ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே வந்து ரெடியாக இருந்துக்குங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு. இப்போது அடுத்து நம்மளோட வெப்பேஜில் கொடுத்துருக்கிற என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இல்லை ஃபஸ்ட்டு விஷயம், ஜென்ரல் அகாடமிக்குக்கான சீட் மேட்ரிக்ஸோட பிடிஎஃப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு இப்போது ஃபஸ்ட்டு சிஇஜி கேம்பஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த கோர்ஸஸோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டி பேசிஸில், இப்போ ஓசி எடுத்துக்கோங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு கிட்டத்தட்ட 17 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு. அதேமாதிரி பிசியில் பார்க்கும்போது 14 சீட்டும், பிசிஎம்க்கு 2 சீட்டு, எம்பிசிக்கு 10 சீட்டு, எஸ்சிக்கு 8 சீட்டு, எஸ்சிஏல 2, எஸ்டிக்கு எந்த சீட்டும் இல்லை. ஸோ டோட்டலாக பயோமெடிக்கலுக்கு மட்டும் பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் டோட்டலாக 53 சீட்டு, ஒரு கிளாஸில் 53 சீட்ஸ், 53 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னும் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள், உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி நார்மல் சிஎஸ்சி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நம்ம பார்க்குறது, இப்போ செல்ஃப் ஸ்டடியே எடுத்துப்போம். ஸோ செல்ஃப் ஸ்டடி வந்து நிறைய பேர் சூஸ் பண்ண முடியும். அதனாலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட டோட்டல் சீட்டே 107 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்மல் சிஎஸ்சி சீட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக 199.5, 199 அந்த மாதிரி ரேஞ்சு இருந்தால் மட்டும்தான் உங்களால் எடுக்கவே முடியும். பட் டோட்டல் சீட்ஸுமே பாருங்கள், நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 54 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு இசிஇ, ட்ரிபிள்இ, ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த ட்ரிபிள்இலே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இசியில் வரும். இந்த இசியிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டிவிஷன் மாதிரி வரும். அதுவும் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடியில் தான் வருது. ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் இன்டேக் வந்து எவ்வளோ இருக்குது, டோட்டல் சீட்ஸ் அவைலபிலிட்டி, அதே மாதிரி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் ஃபாலோடு பை நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா கோர்ஸுக்கும்
என்ன மாதிரியான சீட்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அந்த காலேஜ்லேருந்து. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி பேசிஸில் இருந்ததுமே உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் எடுக்க போகிறாங்கன்றதை இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டோட்டல் நம்பர்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பட் எக்ஸாக்டாக இப்போ இந்த நம்பர் இருக்கா சார்னு கேட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு கம்மியான அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா கவுன்சிலிங்கும் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட நார்மல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அதிலிருந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங்கே சீட்ஸ் அலாட் ஆகியிருக்கும். அதனால் உங்களுக்கு கம்மியான சீட்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் டோட்டலாக இந்த இயர் நம்மளோட 2024 வந்துட்டு எத்தனை சீட்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பேசிஸில் எடுக்க போகிறாங்க, எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்றத இந்த பிடிஎஃப் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து யார் நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக், அதாவது நார்மலாக எல்லாருக்குமான கவுன்சிலிங் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்றது டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் ஸோ இந்த பாருங்கள், ஏசிடி கேம்பஸ் அடுத்து வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ்லி சிஇடி கேம்பஸ் பார்த்தோம், இங்கே எம்ஐடி கேம்பஸ் இருக்குது. இதே மாதிரி டோட்டலாக 400 அண்ட் எபோவ் காலேஜஸ் வந்து நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் கீழே வருவாங்க. ஸோ எல்லா காலேஜஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன காலேஜஸ் வந்து. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஆர்எம்கே இங்கே அவைலபிளாக இருக்கு பாருங்கள். ஆர்எம்கேயில் இப்போ சிவில் வந்து அந்த டோட்டலாக இந்த ஏரியா எவ்வளோ எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டி பேசிஸ்லேயும் சீட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சீட்டு 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிஎஸ்சி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்னென்ன காலேஜஸ் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே எல்லா காலேஜஸோட டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்தாலே இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் இதை எடுத்து பாருங்கள். நீங்கள் எந்த காலேஜ் வந்து சாய்ஸஸ் போடணுன்னு நினைக்கிறீங்க, அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள், என்ன மாதிரியான உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத. அதே மாதிரி ஜென்ரல் வொகேஷ்னல் சீட் மேட்ரிக்ஸும் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அகாடமிக் அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து, இப்போ பார்க்குறது ஒகேஷ்னல் குரூப்ஸ். ஸோ அவங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இந்த ஒகேஷ்னல் சீட் மேட்ரிக்ஸு ஒவ்வொரு காலேஜ்லேயும் சரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பேசிஸில் என்ன மாதிரியான இந்த ஒதுக்கீடுன்றது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கதே உங்களுக்கும் புரியும். ஸோ எவ்வளோ ஒரு கம்மியான சீட் மேட்ரிக்ஸ் தான் அவைலபிலிட்டி வந்து இருக்குது. மெயினாக ஏன்னா ஒகேஷ்னல் குரூப்புன்றது ஸோ ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதனாலையும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு சீட்ஸ் தான் வந்து ஒதுக்கீடும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு சில பிடிஎஃப்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வர அகாடமிக் சீட்டு சேம் அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா 7.5 இதில் வர ஒகேஷ்னல் கோர்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்கான சீட் மேட்ரிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, 7.5 ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணியும் செக் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் வந்து எல்லாருக்குமே காமன். ஸோ டிஎன்ஏ வெப்சைட் நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ எல்லாராலையும் அந்த சீட் மேட்ரிக்ஸை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அவைலபிலிட்டியை செக் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் வரீங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ரேங்க் லிஸ்ட்டும் வந்து வந்திருக்கும். அதன் பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான சீட் அவைலபிலிட்டி கிடைக்கும் ஒவ்வொரு காலேஜஸும் ஆஸ் வெல் அஸ் ஒவ்வொரு கோர்ஸ் வைஸ் உங்களோட கம்யூனிட்டி வைஸில் கிடைக்கும் அப்படின்றத இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். நார்மலாக உங்களுக்கு டிஎன்ஏ வெப்சைட்லேயே இதை சும்மா வெளியிலே கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் இது எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேம் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒகேஷ்னல் சீட் மேட்ரிக்ஸும் இருக்குது. சேம் அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ அடுத்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஒரு டைமும் நான் இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்துட்டு உங்களோட லாகின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும்
நீங்கள் ரிஜெக்ட் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டீங்க. பட் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றா சீக்கிரமாக வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருங்க. இல்லை அப்படின்றது உங்களுக்கு அது கேன்சல் ஆகிடும் அப்படின்றதையும் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். ஸோ இந்த டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் ரெண்டுமே வந்திருக்கு சார். யார் யாருக்குன்றது நம்ம நிறைய வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இல்லைனாலும் இப்பயும் தெரிஞ்சுக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்த யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அக்செப்ட் அண்டு கண்டினியூ கொடுக்குறவங்க, அது அக்செப்ட் அண்ட் கண்டினியூ, எஸ், அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டேரெக்டாகவே வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம முன்னாடியே நம்மளோட ஷெட்யூலில் பார்த்த மாதிரி இப்போதைக்கு இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதாவது அது நம்ம 29 இந்த வர மண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லெவல் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லெவல் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்க உங்களுக்கும் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம இந்த மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்களோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் யாருக்கு இப்போ நடந்த இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் வர ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆஸ் வெல் அஸ் வேறு இன்னொரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த இதில் யார் யார் வரீங்களோ உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட் ரிகார்டிங் டிஎன்இஏ கவுன்சிலிங்காக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடும் இம்பார்ட்டண்டான விஷயம், ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கை நம்பி மட்டும் நம்ம இருக்க வேண்டாம். சப்போஸ் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் எடுத்துறீங்க, இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஎன்ஏல கிடைக்காது. கிடைக்கும், ரொம்ப வாய்ப்புகள்ன்றது கஷ்டம். பட் இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம அட்மிஷன் பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து வேணும், கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு அட்மிஷன் கிடைக்கணுன்றது ரொம்ப டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் உங்களோட தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல காலேஜஸில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும். பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் உங்களோட ஸ்டெப் வந்து எடுங்க. ஏன்னா இப்போது சீக்கிரம் வந்துட்டு நம்ம இந்த கவுன்சிலிங் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதே உங்களுக்கு நிறைய காலேஜ் சீட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நிறைய காலேஜஸில் இப்போ அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக நமக்கு தகவல் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.